இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னில இருந்து நம்ம பயணத்துடைய புது அத்தியாயம் தொடங்க போகுது. ஜனா மேம் ஜனா ஃபுட்ஸ் தலைமை பொறுப்புல இருந்து கொஞ்சம் விலகி ஓய்வு எடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. ஜனா மேமுக்கு அப்புறம் இந்த பிசினஸ வழி நடத்த போற அவங்களோட வாரிசு யாருன்னு அறிவிக்க போறதுக்காக தான் இந்த மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னால ஜனா மேம் அறிவிக்க போகும் வாரிச பத்தின ஒரு சின்ன ஏவிய இப்போ நாம பார்க்கலாம். ஏவி ப்ளீஸ். அந்த வீடியோ போடட்டும், அப்புறம் இருக்கு அந்த தமிழுக்கு. அதுல சிபியை பத்தி தானே வரும். வெயிட் அண்ட் see. யார் இந்த பெண்? எங்கிருந்து வந்திருக்கிறாள்? ஜனகாம்பாலை போலவே எந்த பின்னணியும் இல்லாத பின்புலமும் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவள் தான் இந்த தமிழரசி. நிறுத்துங்க, ஸ்டாப் இட். என்ன ஒண்ணு பத்தின ஏவி வருது? எனக்கும் புரியல மேம். ஏவிய ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஏவிய உடனே ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு எளிய பின்னணியில் இருந்து வந்து இந்த நிறுவனத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக உயர்ந்திருக்கும் தமிழரசி தான் அடுத்த வாரிசு. அத்தை, இவளை பத்தி நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் இவ நல்லவ வல்லவன்னு சொன்னீங்க. பாத்தீங்கல்ல என்ன பண்ணி வச்சிருக்கான்னு. நம்ம கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாடி நம்ம மூஞ்சில கரிய பூசுற மாதிரியான வேலை பண்ணி வச்சிருக்கா. ஏய், நீ வாரிசா? இந்த குடும்பத்தோட வாரிசா நீயே? மாமா, என்ன அவமானப்படுத்ததான் இவ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா. இவ இந்த மாதிரி ஏவி போட்டா வாரி சரிவலா? ஜானு, நான் இப்ப சொல்றேன், இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கணும்னா முதல்ல இவ்வளவு வேலையை விட்டு அனுப்பு. ஏய், அறிவில்ல, இத்தனை பேர் சொல்றாங்களே. ஏன்டி இப்படி பண்ண? மேம் ப்ளீஸ்,